கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக. ஒரு வேத வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பாருங்க, இங்க இந்த சீயோன் யாரை குறிக்கிறது அப்படின்னா, தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தான். என்ன சொல்கிறோமா சில சமயங்களில், கர்த்தர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாரு, அவர் கூட என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்னை கன்சிடர் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சில சமயங்களில் வாயை திறந்து சொல்லலை அப்படின்னாலும் நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் சீயோன் இப்படி கர்த்தரை பார்த்து சொல்லணும்? இப்படி சீயோன் கர்த்தரை பார்த்து சொல்வதற்கான காரணம் என்ன? காரணத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து அந்த 49ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சில காரணங்கள் அங்கே உங்களுக்கு புலப்படும். நான் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 49:17. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆச்சு? சீயோன் வாழ்க்கையில சீயோனை நிர்மூலமாக்குகிறவர்களும் சீயோனை பாழாக்குகிறவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சில எல்லைகள் உங்கள் வாழ்க்கையில் அழிவுக்கு நேராக நியமிக்கப்பட்டிருக்கலாம். சில எல்லைகளில் அழிவு உண்டாயிருக்கலாம். சில காரியங்கள் நீண்ட நாட்களாய் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகிட்ட கேட்டோம், அது மாற்றப்படாமல் இருக்கலாம். இல்லைன்னா அழிவை உண்டாக்குகிற சத்துருவின் கிரியைகள் உங்கள் எல்லைகளில் பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கலாம். ரொம்ப நாள் காத்திருப்பு உங்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சிறையிருப்பின் அனுபவமாகவும் அடிமைத்தனத்தின் அனுபவமாகவும் இருக்கலாம். என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, அதை மனதில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே நீங்கள் கூட எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களே, இந்த பாதையை எத்தனை நாள் கடக்கிற ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களை நோக்கி வருகிற கர்த்தருடைய பதில் என்ன அப்படின்னா, எப்பொழுது சீயோன் கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை கைவிட்டார் அப்படின்னு புலம்புகிறதை கர்த்தருடைய காதுகள் கேட்டதோ, இம்மீடியட்டாக தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பதில் தான் ஏசாயா 49ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மகா, நான் உன்னை மறக்க மாட்டேன், என்னுடைய நினைவுகளை விட்டு எப்பொழுதும் நீ பிரிவதில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றார். பாருங்க, இங்கே நான் இந்த வார்த்தையை ஏற்கனவே கூட ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கு நான் ஆண்டவரால் ஏவப்படுகிறபடியால் மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே ஸ்திரீயானவள் என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா, பால் கொடுக்கிற ஒரு தாய்மாரை குறித்து சொல்லப்படுகிறது. பாலகன் என்று சொல்லப்படும் பொழுது பால் குடிக்கிற அந்த பிள்ளை, அதாவது முதல் 6 மாதத்திற்குள்ள பால் குடிக்கிற பிள்ளை இருக்கு இல்லையா, அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு ஸ்திரீ அப்படி பால் கொடுக்கிற தன் குழந்தையை மறப்பாளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மறக்க முடியாது. ஒன்று, இயற்கையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவளுடைய சரீரம் அந்த குழந்தைக்காகவே கட்டமைக்கப்பட்டது போல மாற்றங்களை அடைந்திருக்கும். அந்த குழந்தை பால் குடிக்கல, ரொம்ப நேரத்துக்கு பால் குடிக்கல அப்படின்னா, தாயின் சரீரத்தில் பால் சேர்ந்து அது கட்டி அவளுக்கு வலி ஏற்படுத்தும், ஜுரத்தை கொடுக்கும். அதாவது அந்த ஸ்திரீ மறந்துட்டாங்கன்னா கூட அவங்க சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்களும் செல்களும் அதை மறக்கவே விடாது. அந்த ஸ்திரீக்கு அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். பிள்ளை இன்னும் பால் குடிக்கல, இன்னும் பால் குடிக்கலன்ற அந்த அலாம் அந்த தாயினுடைய அந்த பிரெயினில் கேட்டுகிட்டே இருக்கும் பாருங்களேன். அப்போது கண்டிப்பாக அந்த ஸ்திரீனால் தன் பிள்ளையை மறக்க முடியாது. அதை தான் ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். அப்படி அந்த ஸ்திரீயே மறந்தால் கூட சரி, நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்றார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதாவது எத்தனை காரியங்கள் உங்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு விரோதமாகவும் வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அதையெல்லாம் பார்த்து உன்னை மறக்கிறதற்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்ல அப்படின்றார். அவர் உங்களை எப்பொழுதும் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். எனவே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த நன்மைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறார். நான் குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இப்போ வாசித்தோம் இல்லையா, அந்த கர்த்தரனை மறந்தார்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு அதே வார்த்தையை தான் சொல்ல விரும்புகிறேன். என்ன? உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, those who rebuild your city will work more quickly than those who destroyed it. அதாவது உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் நகரத்தை அழித்து போட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா,
அவங்க எந்த அளவுக்கு தீவிரமாக வேலை செஞ்சாங்களோ அவங்கள விட தீவிரமாக உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இத்தனை நாள் சில அழிவுகளையும் சிறையிருப்பையும் சேதங்களையும் பார்த்து நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தவர்கள் தீவிரமாய் உங்களை விட்டு புறப்பட்டு போவார்கள். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர்களை தேவன் தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில் நேரிட பண்ணுவார். இதை செய்து உங்களுக்கு எதை காட்டுகிறார் தெரியுமா? சியோனே, என் சபையே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை மறக்கலை என்பதை நீ தெரிந்து கொள் அப்படின்னு இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சியோனை நீங்கள் நினைக்கிறபடினாலும், சியோனுக்கு ஆதரவாக இன்றைக்கு பேசியிருக்கிறபடினாலும், ஆண்டவரே அந்த சியோனாக எங்களை நீங்கள் பார்க்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் எங்களை நீங்கள் மறப்பதில்லை. அதற்காக உமக்கு நன்றி. இந்த நினைவு எப்பொழுதும் எங்கள் இருதயத்துக்குள் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் bless you.